ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் விஸ்தா அகாடமி ஈரோட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2023 ரிப்போர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தமிழில் மனிதவள மேம்பாட்டு குறியீடுன்னு சொல்லுவோம். அதோட 2023 ரிப்போர்ட் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடை யார் உருவாக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த மஹபூப் உல் ஹக்கும், இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 1990 மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. இதை 1990 யுஎன்டிபியால ஏற்கப்பட்டிருக்கும். யுஎன்டிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், தமிழ்ல ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. 1990 மனிதவள மேம்பாட்டு குறியீடை இந்த யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த யுஎன்டிபி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1965 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்கு. இந்த யுஎன்டிபிக்கு கீழே 193 உறுப்பு நாடுகள் இருக்கு. இந்த யுஎன்டிபியோட முக்கியமான நோக்கம் அல்லது குறிக்கோள் எப்படி வேணா சொல்லலாம். நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தனக்கு கீழே இருக்கிற இந்த 193 உறுப்பு நாடுகளோட வறுமையை ஒழிக்கணும். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சமத்துவமின்மையை குறைக்கணும். இதுதான் வந்து இந்த யுஎன்டிபியோட முக்கியமான வேலை. இந்த யுஎன்டிபி தான் ஒரு வருஷமும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹெச்டி எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஹெச்டியை கால்குலேட் பண்றாங்க. அந்த 3 என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள் எதிர்பார்ப்பு அல்லது எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் எப்படி வேணா சொல்லலாம். செகண்ட் ஒன் எஜுகேஷன், அதாவது கல்வி. மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், தமிழ்ல வாழ்க்கை தரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 1990 இருந்து 2009 வரைக்கும் ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட்டை கால்குலேட் பண்றதுக்கு ஹெச்டிஐ மட்டும்தான் யூஸ் பண்ணி ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2010 3 இண்டெக்ஸை புதுசா இன்ட்ரோ பண்றாங்க. அந்த 3 என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் MDPI, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், தமிழ்ல பல பரிமாண வறுமை குறியீடு. செகண்ட் ஒன் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், தமிழ்ல பாலின சமத்துவமின்மை குறியீடு. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், தமிழ்ல சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனிதவள மேம்பாட்டு குறியீடு. 2010 இன்னொரு இண்டெக்ஸை இன்ட்ரோ பண்றாங்க. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், தமிழ்ல பாலின மேம்பாட்டு குறியீடு. இப்ப நாம இந்தியாவோட ரேங்க் பத்தி பார்ப்போம். இந்தியா 193 உறுப்பு நாடுகள்ல 134வது பிளேஸ்ல இருக்கு. இந்தியாவோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 0.644. அதே மாதிரி 193 கண்ட்ரிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுல டாப் 3 கண்ட்ரிஸ் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சுவிட்சர்லாந்து இருக்காங்க. அவங்களோட ஹெச்டிஐ வேல்யூ பாத்தீங்கன்னா 0.967. செகண்ட் பிளேஸ்ல நார்வே இருக்காங்க. அவங்களோட ஹெச்டிஐ வேல்யூ 0.966. தேர்ட் பிளேஸ்ல ஐஸ்லாந்து இருக்காங்க. அவங்களோட ஹெச்டிஐ வேல்யூ 0.959. அதே மாதிரி லாஸ்ட் 3 கண்ட்ரிஸ் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். 191வது இடத்துல சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக், அதாவது மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நாடு இருக்கு. அவங்களோட ஹெச்டிஐ வேல்யூ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 0.387. 192வது இடத்துல சவுத் சூடான், அதாவது தெற்கு சூடான் அந்த நாடு இருக்காங்க. அவங்களோட ஹெச்டிஐ வேல்யூ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 0.381. லாஸ்ட் பிளேஸ்ல 193 நாடுகள்ல 193வது இடத்துல எந்த நாடு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோமாலியா நாடு தான் இருக்கு. அவங்களோட ஹெச்டிஐ வேல்யூ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 0.380. நாம இந்தியாவோட ஹெச்டிஐ ரிப்போர்ட் பத்தி பார்க்கலாம். இந்தியா வந்து 193 உறுப்பு நாடுகள்ல 134வது ரேங்க்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது வாழ்நாள் எதிர்பார்ப்பு அல்லது எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்னு சொல்லி பாத்தீங்கன்னா 67.7 ஆண்டுகள். எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், எதிர்பார்க்கும் பள்ளி படிப்பு ஆண்டுகள் எஜுகேஷன்ல 12.6 ஆண்டுகளா இருக்கு. மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங், சராசரி பள்ளி படிப்பும் ஆண்டுகள் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6.6 ஆண்டுகளா இருக்கு. பெர் கேபிட்டா இன்கம் அமெரிக்கன் டாலர்ல 6951 இருக்கு. இதுதான் இந்த வருஷத்தோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட ரிப்போர்ட்.